அந்த காலத்தில் பேரறிஞர் அண்ணா அப்படின்னு ஒரு பெரிய தலைவர் இருந்தார். அவர் காலத்தில் நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் திறந்தாங்க. அவர் தமிழில் பெரிய ஸ்காலர். அவர் இங்கிலாந்தில் அப்போ ஒரு லிங்குவிஸ்டிக் கான்ஃபரன்ஸ், மொழியியல் மாநாடு நடக்குது. அதுக்கு கூப்பிட்றாங்க. இந்தியா முழுவதும் இருந்து எத்தனையோ அறிஞர்கள் கலந்துக்கிறாங்க. அவங்கெல்லாம் கோட் ஷூட் டர்பன்லாம் போட்டு நல்லா ஸ்மார்ட்டாக இருப்பாங்க, நம்ம கெஸ்ட்டை மாதிரி. இவர் நம்மால் அண்ணாதுரை என்ன பண்ணுவார், ஒரு வேட்டி, அழுக்கு வேட்டி, ஒரு தொப்பை, மூக்குப்பிடி டப்பா, ஒரு சின்ன திருக்குறள் புக்கு, இதை எடுத்துக்கிட்டு அங்கே போயிட்டார். இவரை பார்த்தோன்னே ஒரு அவர்சன். இப்போ எப்படி நம்ம இங்கே நிறைய பிள்ளைங்க சொன்னாங்க, இந்த மாதிரி தமிழ் மீடியம்லேருந்து வந்து அதை பார்த்தாலே ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் கடைசியில் ஜெயிச்சு வாழ்க்கையில் பெரியாள வரதே தமிழ் மீடியத்தில் படித்த பசங்க தான். அது வேற விஷயம். அது மாதிரி அண்ணாதுரை வந்துட்டோன்னே எல்லாருமே ஒரு மாதிரி அவரை பார்க்குறாங்க. அவர்கிட்ட பேசவே இல்லை. எப்படி இந்த தீண்டத்தகாதவர்கள் தீண்டாமை மாதிரி அவரை வச்சிருக்கிறாங்க. இவன்லாம் இங்கிலீஷில் பேசி என்னத்து மை நேம் இஸ் அண்ணாதுரை அப்படின்னு சொல்ல போகிறான். மாநாடு தொடங்குது. அண்ணாதுரை பேச வேண்டிய நேரம் வருது. ஆங்கிலத்தில் ஒரு ரூல் இருக்கு, இங்கிலீஷ் கிராமரில் கன்ஜெக்ஷன் ரூல் அப்படிம்பாங்க. அதான் ஒரு கன்ஜெக்ஷன் பக்கத்தில் இன்னொரு கன்ஜெக்ஷன் போட முடியாது. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஒரு பிகாஸ் பக்கத்தில் இன்னொரு பிகாஸ் போட முடியாது. இது விதி, இது கிராமர். ஒரு 3000 வருஷமா வச்சிருக்கான் அவன். அண்ணாதுரை எழுந்து நின்று பேசுகிறார். அவர் பேசுற முதல் வாக்கியம், நோ சென்டென்ஸ் கேன் ஸ்டார்ட் வித் பிகாஸ், பிகாஸ் பிகாஸ் இஸ் a conjunction. 3 பிகாஸை போட்டார். நீ என்ன விதி சொன்ன? ஒரு பிகாஸ் பக்கத்தில் இன்னொரு பிகாஸ் பண்ணாத, தட் இஸ் இங்கிலீஷ் கிராமர் அப்படின்னு 2 கமாவை கடனை போட்டு 3 பிகாஸை போட்டு ஆங்கிலத்தின் விதியை உடைத்தார். அடுத்த நாள் ஆங்கில நாடேடுகள் அண்ணாதுரையின் படத்தை போட்டு சொல்றன, மிஸ்டர் CN அண்ணாதுரை சவுத் ஏசியன் பெர்னாட் ஷா broken the English grammar rule என்று போட்டன. தமிழ் மீடியம் பையன்.